ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துதான். அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, எல்லா விலங்குகளும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறேன், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி யானையை போய் எல்லா விலங்குகளையும் கூட்டிகிட்டு வர சொல்லிச்சான். யானையும் இருந்துட்டு, சரிங்க ராஜா, நான் போய் எல்லா விலங்குகளையும் சீக்கிரமாக இங்கே கூட்டிகிட்டு வரேன். ஆமாம், எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லவே இல்லை நீங்கள். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் இந்த காட்டோட அரசன், நான் சொன்னால் நீ கேட்கணும். நீ மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாரும் கேட்கணும், என்ன புரிஞ்சுதா? போய் எல்லாத்தையும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, நாம் போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யானை கிளம்பிருச்சான். இன்னைக்கு எல்லாரும் வரட்டும், இன்னைக்கு மீட்டிங்கில் வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேச தான் போகிறேன். எப்போ பாரு இந்த காட்டை விட்டு மொத்த காட்டுக்கு போகிறதே உங்களுக்கு எல்லாம் வேலையாக போச்சு. இனிமேல் நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும். ஆட, எல்லா விலங்குகளும் இங்கே தான் இருக்கா? சரி சரி, இவங்கக்கிட்ட போய் ராஜா சொன்ன விஷயத்த நம்ம சொல்லிடுவோம். அப்புறம் ராஜா வச்சு இவங்களாச்சு. என்ன யானையாரே, சும்மா ஒன்றும் வரமாட்டீங்களே, ஏதோ விஷயம் இருக்குது. சிங்கராஜா ஏதாவது சொல்லிவிட்டாரா? அதை சொல்ல தானே வந்திருக்கீங்க? ஆமாம் ஆமாம், நான் முக்கியமாக ஒரு தகவல் சொல்ல தான் வந்தேன். என்ன எதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அதுக்கு நீங்களும் ரெடி ஆகணும். புரியல யானையாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிங்கராஜா என்ன சொன்னார்? நேரடியாக விஷயத்துக்கு வாங்க. சிங்கம் உங்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு. சிங்கராஜாவை வந்து பாருங்கள், ஏன்னா இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு அவருக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. எல்லோரும் தயவு செஞ்சு வாங்க போகலாம். சரிங்க யானையாரே, நீங்கள் போங்க, நாங்கள் உங்கள் பின்னாடியே வரோம். என்ன எதுன்னு நாம் அங்கே போய் பேசிக்கலாம். நான் கூப்பிட்டு விட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் என்ன தான் பண்ணுதுங்கன்னு தெரியலையே இந்த விலங்குகள். எப்பயுமே நம்ம சொல்கிறத யாரும் கேட்குறதே கிடையாது. வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிட்டான். சிங்கராஜா தாமதத்துக்கு மன்னிக்கணும், அவர் சொன்ன உடனே தான் கிளம்பணும். வர வழியில் கொஞ்சம் ஏரியை தாண்டி வர நேரம் ஆயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க சிங்கராஜா. எப்போ தான் நான் சொன்னதை நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க, இன்றைக்கி கேட்குறக்கு சொல்லுங்கள். இந்த சிங்கராஜாக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. சிங்கராஜா மன்னிச்சிருங்க, நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல சிங்கராஜா. சரி சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தெரியுமா? நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரியாமல் இந்த காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு வெளியே போகிறீங்க. எதுக்கு என்ன எதுன்னு நீங்களே சொன்னால் பரவாயில்ல. ஐயோ சிங்கராஜா, உங்களுக்கு தெரியாததா? நாங்கள் வேறு காட்டுக்கு எதுக்காக போவோம்? இறை தேடுறதுக்கு தான் போகிறோம். இந்த காட்டில் வெயில்னால அவ்வளோக்கும் எங்களுக்கு ஒன்றும் இறை கிடைக்கிறதே இல்லை. அதனால தான் ராஜா நாங்கள் வெளியே போய் இறை தேடுறோம். இதுக்கும் நீங்கள் கூப்பிட்டுட்டதுக்கு என்ன சம்மந்தம் ராஜா? எதுனாலும் நீங்களே சொல்லிடுங்க. இது வரைக்கும் இந்த காட்டில் என் பேச்சை மீறி யாரும் நடந்ததில்லை. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்ன தனியாக கூட்டணி செஞ்சுட்டு எனக்கு எதிராக பண்ணிகிட்ருக்கீங்க. இனிமே இது இங்கே நடக்கக்கூடாது. இது என்னோட கோட்டை, என் சாம்ராஜ்யம். நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும். அது சரி ராஜா, நீங்கள் தான் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் ராஜா. இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த காட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. இங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் எல்லோரும் உயிர் வாழணும். வெளியே யாரும் எனக்கு தெரியாமல் போனீங்க நடக்கிறதே வேறு. அதே மீறி வெளியே போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வெளியே போயிடலாம். இந்த காட்டில் யாரும் இருக்கக்கூடாது. என்ன ராஜா இப்படி சொல்கிறீங்க? இது எப்படி இங்கே சாத்தியமாகும்? எங்களுக்கு இறை தேடணுன்னா நாங்கள் தேடி போய் தான் ஆகணும். இது எப்படி ராஜா? இதெல்லாம் நடக்காது ராஜா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னா எல்லோரும் இந்த காட்டை விட்டு வெளியே போங்க. நான் சொல்கிறது தான் நடக்கணும். இந்த காட்டில் பிடிக்காதவங்க போயிட்டே இருக்கலாம், யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலாம் இல்லை. ராஜா என்ன ராஜா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஆனால் உங்ககிட்டேருந்து இந்த வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ராஜா. நான் தான் சொல்லிட்டேனே, பிடிக்காதவங்க இங்கே இருக்க வேண்டியதில்லை, வெளியே போகலாம். சரி ராஜா, நாங்கள் வெளியவே போயிடுறோம். என்ன வெளியே போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ராஜா நாங்கள் வெளியவே போகிறோம். நீங்களே இந்த காட்டில் இருந்து ஆட்சி செய்யுங்க. நாங்கள் யாரும் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டோம். நாங்கள் போகிறோம் ராஜா. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். இந்த சிங்கமே இந்த காட்டில் இருக்கட்டும், நாம் எல்லாரும் கிளம்பலாம்.